Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப டேஸ்டியான நல்ல கிரன்ச்சியான ராகி மாவுல முறுக்கு. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும். நீங்க குழந்தைகளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கறீங்க அப்படினா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சமானதா இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். இது பண்றதுக்காக ஒரு கடாய் எடுத்துட்டு இதுல சரியா 1/4 கப் அளவுக்கு உளுந்து. இந்த உளுந்த பாத்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வறுத்தெடுங்க. உளுந்து மாவு நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நேரடியாவே சேர்த்துக்கலாம். இல்ல அப்படின்னாலும் ஒரு 1/4 கப் உளுந்த நல்லா குக்கர்ல போட்டு வேக வச்சுட்டு மிக்சில அடிச்சு எடுத்தாலும் ஓகே தான். நான் இந்த மாதிரி வறுத்துட்டு இதை நல்லா நம்ம பவுடர் பண்ணி மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்து தனியா வச்சிடலாம். இப்போ ஒரு பவுல்ல சரியா 1 கப் அளவுக்கு ராகி மாவு. இது கடைகள்ல வாங்குவோம்ல, பேக்கெட் ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்க வீட்டுல ரெடி பண்ணதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்ப இது கூடவே நல்லா நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க அந்த உளுந்த மாவு அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுல நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்திருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்திருக்கேன். இது கூட நீங்க சீரகம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகணும். அதுக்காக இவ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்க நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்ல பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு புட்டு மாவு பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்ல கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டே இருங்க. இந்த எண்ணெய் எல்லாம் பாத்தீங்கன்னா மாவோட எல்லா பக்கமும் நல்லா பட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜ்ல நம்மளுக்கு கையில இறுக்கி பிடிச்சோம் அப்படின்னா அந்த மாவு அப்படியே ஸ்டிஃபா நிக்கும். இதான் கரெக்டான பக்குவம். இங்க பாருங்க இந்த மாதிரி. இப்ப மாவு ஓரளவுக்கு ரெடி ஆயிருச்சு. இனிமே இதை தண்ணி சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1 கப் மாவுக்கு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி கண்டிப்பா தேவைப்படும். நார்மலான வாட்டர் தான் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இடியாப்ப மாவுக்கு நம்ம மாவு பிசைவோம்ல, அதே பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான டோவா தான் இருக்கணும். இப்போ ஓகே, நம்ம ஈஸியா மாவு ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அவ்வளவுதான், இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் நம்மளுக்கு மாவு. இப்போ மாவு ரெடி. இதை நம்ம மாத்தி வச்சுட்டு இப்போ நான் அச்சு எடுத்திருக்கேன். அச்சு பாத்தீங்கன்னா முறுக்கு புளியக்கூடிய அச்சு. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல எடுத்திருக்கேன். நீங்க எதுல வேணா போட்டுக்கலாம். இப்போ இதுல நம்ம இடியாப்ப உரல்ல நம்ம மாவை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டோ சின்ன தட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதை கவுத்து போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விடுங்க. ஒரு முறுக்கு ஷேப்புக்கு நம்ம இந்த மாதிரி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு 2 பக்கம் எட்ஜஸ் இருக்கும்ல, ஃப்ரண்ட் அப்புறமா பேக், இந்த ரெண்டையுமே நல்லா சீல் பண்ணி விட்டுடலாம். அப்ப இது இழகாம இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணும் போதும் இது பிரிஞ்சு வராம இருக்கும். அதுக்காக தான். இப்ப கடாயில எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. அதுக்கப்புறமா ஒன்னா போட்டு நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாம். நான் ஒரு 3 பேட்சா போட்டு பொரிச்சு எடுக்க போறேன். ஆயில் பாத்தீங்கன்னா அதிகமா தேவை கிடையாது. இந்த முறுக்கு மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஆயில் போதும். நீங்க ஃபுல்லா ஆயில் சேர்க்காம பகுதி நெய் பகுதி ஆயில் கூட சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது ரொம்ப வாசனையா நல்லா டேஸ்டியா இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம பொரிச்சு எடுக்க போறோம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் அதுக்கப்புறமா மறுபக்கம் இந்த மாதிரி திருப்பி போடுங்க. முறுக்கு வெந்துச்சா அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னா நல்லா இந்த மொறுமொறுப்பு சத்தம் கேட்கும். முறுக்கு நல்லா சாஃப்டா இருக்கக்கூடியது நல்ல கெட்டியான மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த டைம்ல நீங்க இதை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துல இன்னும் நல்லா இறுக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா முறுக்கு நல்ல மொறுமொறுப்பா இருக்கும். இப்போ பாருங்க, அவ்வளவுதான். ரொம்ப சூப்பரா வந்துருச்சு. இது அப்படியே எடுத்துடலாம். இதே மாதிரி இப்ப எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். இந்த முறுக்கு செய்யறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருக்கும். ராகி மாவு பிடிக்காதவங்களுக்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி